இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா போராடும் குணம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். எவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு போனாலும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலுமே ஒரே மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். புது புது எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க, புது புது முயற்சிக்கு சொந்தக்காரங்க. எல்லாரும் போகிற வழியில் நம்மளும் போகிறோம் அப்படின்னு போக மாட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. நம்ம ஏதாவது தனித்துவமாக செய்யணும், தனித்துவமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற 30 நாட்களுமே யாரையுமே கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பாதீங்க. புது மனிதர்களோடு பேசும்போதும் பழகும்போதும், நண்பர்கள் வகையில் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. யாரெல்லாம் உங்கள் கூடவே சுற்றிட்டு இருக்காங்களோ அவங்களாலே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தேன் போல் அப்பப்போ பேசுவாங்க, ஆனால் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா தேள் போல் அப்பப்போ கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம். ஏன்னா நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். நீங்கள் உண்மையாக பழகக்கூடியவங்க, ஆனால் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கக்கிட்ட பழகக்கூடியவங்க. அதனால் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. புதிய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. வெளி தோற்றத்தை வைத்து யாரையுமே இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்டு நடக்கிறது ரொம்பவும் நல்லது. மகர ராசி என்பவர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. பணம் சம்பந்தமான விஷயத்தில் கூட ரொம்ப கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற 30 நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும். இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காதல் கைகூடி வரக்கூடிய நேரமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாகவும் சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சில பேருக்கிட்டலாம் ஏமாறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஏமாற்றங்கள் கொஞ்சம் குறையும். அதனால் நரசிம்மரை சனிக்கிழமை தோறும் வழிபட்டு பாருங்கள். நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த வருடத்திலேயே சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு இப்படி முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடைபெற்று இருக்குது. அதனால் சனியோட பிடியிலிருந்து நீங்கள் தப்பித்தாலும் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்வான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே ஒரு கல்வியாகட்டும், ஒரு தொழிலாகட்டும் டக்குன்னு மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக கற்றுத்தரக்கூடியவங்க. மற்றவங்களுக்கு கற்பித்தல் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு எளிதாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்வமுள்ள ஒரு நபர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். இவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. சட்டுன்னு பார்த்திங்கன்னா கோவப்பட்டுருவீங்க. சாந்தமாக இருங்க. எப்பவுமே சாந்தமாக இருக்கக்கூடியவங்க தான் அந்த மகர ராசி என்பவர்கள். எப்பயாவது ஒரு சில டைம் தான் கோவம் வரும். ஆனால் வேலை செய்கிற இடத்துல உத்தியோகத்தில் இருக்கக்குள்ள
கொஞ்சம் கோபம் அதிகமாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கோபத்தை கொஞ்சம் சாந்தமாக அணுகிறது ரொம்பவும் நல்லது. வியாபாரத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா ஏமாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப இருக்குது. அதனால் உங்களுடைய உடைமைகளாகட்டும் உங்களுடைய பொருளாகட்டும் ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்ப தலைவிகளுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப சிறப்பான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளுடைய நலன்லாம் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி பார்த்துப்பீங்க. அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்வான காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சினிமா சார்ந்த துறையில் இருக்கிறவங்க சின்ன திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். புதிய புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். தங்கு தடை இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பண வரவு ஓரளவுக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் அடிக்கடி எழுதி பார்க்குறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு அந்த பாடங்களில் ஒரு முறைக்கு 2 முறை கேட்டு அதுக்கப்புறம் தெளிவாக படித்துக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு கன்ஃபியூஷனோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்காது. அதனால் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் பால் முட்டை புற்றுக்கண் இருக்கிற இடமா பார்த்து இதை வைத்துட்டு வாங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த மகர ராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் வேலையாட்கள்கிட்ட பேசும்போதும் சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. இந்த காலகட்டத்தில் டக்குன்னு உங்களுக்கு கோபம் வரும். அதனால் உங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இதுநாள் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. திங்கக்கிழமையில் உங்களுடைய செயல் ஒவ்வொன்றுலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும் போதாகட்டும், அதே மாதிரி புதுசாக காலேஜில் ஸ்கூலில் அட்மிஷன் போடுறவங்க இந்த சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் போடுறது ரொம்பவும் நல்லது. மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி, ராகு, சூரியன், குரு, கேது இவங்களுடைய நிலை எல்லாமே உங்களுக்கு பாதகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. குருவோடைய பார்வை ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தடைப்பட்ட காரியெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். திருமண வயதில் இருக்கிறவங்களாம் வரன் தேட முயற்சி பண்ணிங்கன்னா கூட நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன், ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதிக்கு இருக்கும். பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் நீச்சம் அடைந்துள்ள இந்த நிலையில் அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மன உளைச்சல்கள் அப்பப்போ ஏற்படும். பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப விவேகமாக செயல்படுங்க. புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா ரொம்ப மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுங்க. அடுத்தவங்களுடைய ஆலோசனையை அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தலையிடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த காலகட்டத்தை யாரையுமே முழுமையாக நம்ப வேண்டாம். முழுமையாக நம்பி எதுலையாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கே கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் அமைந்துடும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப இனிமையாக பேசுகிறாங்கன்னு அவங்க சொல்கிற பேச்சு கேட்டு நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது, தொலைதூர பயணம் செல்லும்போதும் ரொம்ப கவனமாக இருங்க. விலை உயர்ந்த பொருள்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் பத்திரமா எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு பால், முட்டை இதை வச்சு வழிபடுறது ரொம்பவும் நல்லது. முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த மகர ராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வாகவும் உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.